ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக வராது. ஏன்னா அன்றைக்கி நம்ம இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு முடிவுக்கு வந்தேன். நான் அம்மாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி ஊரில் சொல்லிட்டேன். இது மாதிரிம்மா நான் அண்ணி நான் இப்போ 2 மாதம் இங்கே வேலை தேட வந்ததுலேருந்தே அண்ணன்கிட்ட ஒழுங்காகவே சரியாக பேசுகிறதே கிடையாது. அண்ணனும் அண்ணியும் ஒரு இடத்துக்கு போகிறதில்ல, பண்ணுறதில்ல, எல்லாமே எனக்கு தெரியுது. குழந்தைய கூட என்ன பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. இருந்தாலும் ஒரு வேலை கிடைக்கணுமேங்கிறதுனால நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நல்ல சம்பளமாக ஒரு சில வேலைகள் வந்தாலுமே ரொம்ப தூரமாக இருக்குது. அதனாலே யோசிச்சுக்கிட்டே நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னதுக்கு அம்மா சொன்னாங்க, பரவாயில்லப்பா, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்டலில் ஏதாச்சும் நீ தங்கிக்கலாம். ஒரு 20,000 சம்பளமாக இருந்தால் கூட போதும் முதல்ல. ஏன்னா நம்மளால் அண்ணன் குடும்பத்தில் உன்னாலேயோ இல்லை என்னாலேயோ, நானே அதனால தான் ஊரில் அப்பா இல்லைனாலும் ஏன் குழந்தைய பார்த்துக்கணும் பண்ணணும்னு அண்ணன் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். ஆனால் நான் ஏன் வந்தாலும் ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு வந்துடுறது அப்படின்னா, உங்கள் அன்னைக்கு அப்போலேருந்தே நம்மளை பார்த்தா பிடிக்காது. அவங்க வீட்டு ஜனங்கன்னா ஒரு மாதிரி நடந்துக்கும். நம்மளை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக நடந்துக்கும். அது அண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில நேரத்தில் பேசலாம். அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் வேணாம், நம்ம அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேணாம், நம்ம பார்த்துக்குவோம்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்ச அளவுக்கு நீ எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை தேடு. நானும் கூட உன்னோட வீடு எடுத்துருந்தா கூட நான் சமைக்கிறது பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன். நானும் ஏதாச்சும் இங்கே வேலைக்கு போவேன்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட் இதாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மெடிக்கலில். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு படிச்சிருந்தாங்கங்கிறதுனால அந்த வேலை தெரியுங்கிறதுனால இப்போ ஊர்லேயுமே 15,000 சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்த்துட்டு தான் எனக்கே செலவுக்கு அவங்க தான் காசு அனுப்பி வைப்பாங்க. அண்ணனும் அம்மாவுக்கு அனுப்புவார். இருந்தாலும் அன்றைக்கி தெரியாமல் தான் எந்த பணமாக இருந்தாலும் அனுப்புவார். ஊருக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷம் ஏதாச்சும் ஒரு செய்கிறதுனா அன்றைக்கி தெரியாமல் தான் அனுப்புவார். தெரிஞ்சால் அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளுக்கு எல்லாம் நல்ல நேரம் வரும், ஒன்றும் கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு நீ எதுவும் குழப்பிட்டு இருக்காதப்பா அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. சரி பார்த்துக்குவோம் நம்ம எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அம்மா சொன்னது எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் மனசு இதாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்ன தைரியம் என்றைக்குமே நம்ம மனசளவில் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ, இல்லை அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பையோ, நம்மளை சேர்ந்தவங்களோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ நம்மளை ஒரு இந்த பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம என்றைக்குமே அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல வேலையை நம்ம தேடணும்னா ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னா, சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இருந்த ஒரு 2, 3 பேர்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கடுமையாக வேலையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். அப்புறம் ஒரு 2, 3 நாள்லேயே ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஃப்ரெஷருங்க தான் அதிக பேர் எடுத்ததுனால நானும் செலக்ட் ஆனேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால தான் முன்னாடி உள்ள இடத்துலலாம் வேலை கிடைக்கல. எக்ஸ்பீரியன்ஸு இல்லாதவங்க கொஞ்சம் ஃப்ரெஷர் கேட்டதுனால, ஆனால் ஃப்ரெஷருக்கே 22,000 சம்பளம் தரேன்னாங்க. தங்குற இடம் எல்லாமே அவங்களே ஹாஸ்டல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்தே 22,000 சம்பளம் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சாப்பாடு கொடுத்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இது கொடுக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்ல. அதனால் நான் யோசித்தேன். சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன நான் யோசித்த விஷயம்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் நம்ம மனசளவில் எதுவும் இது பண்ணி யோசிக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் நாளைக்கே ஒரு 2 நாள்லேயே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணே, நாளைக்கே கிளம்புறேன்னோன்னே, அண்ணன் என்கிட்ட கவலைப்பட்டு சொன்னான், எனக்கு தெரியும்டா, உனக்கு 2 மாதமாகவே உங்கள் அண்ணி என்னென்ன பேசுனா பண்ணாங்கிறது எனக்கு தெரியும்டா, வேறு வழி இல்லாமல் தான் நானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பேசுனா 2 குழந்தைங்களாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா குடும்பத்துலேயும் சரியாக இருக்காது இப்போ அப்படிங்கிறதுனால தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா அப்படின்னோடனே, சரி சரிண்ணே விடுண்ணே
அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாமல் கிடையாது. நான் என்ன அந்த அளவுக்கு விவரம் தெரியாமையா இருக்கேன். உன் சூழ்நிலை எனக்கு புரியும். உனக்கு எங்கள் மேலே பாசம் இருந்தாலும் அதை வந்து காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நீயும் இருக்கிற. எங்களுக்கு தெரியாதானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு